மதம் மாறினால் பதவி உயர்வு. நாசிக் ஐடி நிறுவனத்தில் பெண் ஊழியருக்கு கொடுமை. அமைச்சர் ஆவேசம். நமது நாட்டில் பல்வேறு தரப்பினரும் வேலை செய்யும் ஒரு துறையாக ஐடி துறை இருக்கிறது. இதற்கிடையே ஐடி துறையில் பாலியல் சுரண்டல், கட்டாய மதமாற்றம் நடப்பதாக புகார் வந்துள்ளது. இது தொடர்பாக மகாராஷ்டிராவில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மகாராஷ்டிரா அமைச்சர் இது தொடர்பாக சில பகீர் கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஐடி நிறுவனங்களுக்குள் இப்படி ஒரு விபரீதமா என மகாராஷ்டிரா மாநிலத்தையே அதிர வைத்துள்ளது நாசிக் நகரில் நடந்துள்ள ஒரு சம்பவம். பாலியல் தொல்லை, கட்டாய மதமாற்றம் என புகார்கள் தொடர்பாக 6 ஐடி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டுள்ளது. இதனை கார்ப்பரேட் ஜிஹாத் என மத்திய ஐடி துறை அமைச்சர் நிதேஷ் ராணே விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் நகரில் இயங்கி வரும் ஒரு தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர் ஒருவர் அங்குள்ள உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் மீது பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அதில் அந்த பெண்ணுக்கு நீண்ட நாட்களாக சக ஊழியர்கள் சிலர் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்பட்டது. பாலியல் சீண்டல்களுடன் நிற்காமல் அந்த பெண்ணை தங்களது மதத்திற்கு மாறுமாறு அவர்கள் கட்டாயப்படுத்தியுள்ளனர். மதம் மாறினால் பதவி உயர்வு, சலுகைகள் கிடைக்கும் என ஆசை காட்டியதோடு மிரட்டலும் விடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் தைரியமாக போலீசில் புகார் அளிக்க நாசிக் போலீசார் உடனடியாக களத்தில் இறங்கினர். முதற்கட்ட விசாரணையில் புகாரில் உண்மை இருப்பது தெரிய வரவே அந்த ஐடி நிறுவனத்தைச் சேர்ந்த 6 ஊழியர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் மதமாற்ற தடை சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பாஜக அமைச்சர் நிதேஷ் ராணே சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லவ் ஜிகாத் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போது ஐடி நிறுவனங்களுக்குள் கார்ப்பரேட் ஜிகாத் ஊடுருவியுள்ளது. இந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி பின்னர் அவர்களை மூளைச்சலவை செய்து மதமாற்றம் செய்ய திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். இதற்கு பின்னால் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கிறது என அதிர வைத்துள்ளார். மேலும் அந்த ஐடி நிறுவனத்தின் உரிமையாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் போராட்டம் வெடிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் இந்து சமூகத்தினர் ஒரு பிரச்சனை என்றால் யாருமே வருவதில்லை என்றும், குறிப்பிட்ட சில பிரிவினருடன் தொடர்புடைய வழக்குகளில் மட்டுமே இத்தகைய பெரிய கூட்டங்கள் திரள்வது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த பிரச்சனைகளை தான் எழுப்பும்போது சமூகங்களிடையே வெறுப்பை தூண்டுபவராக தன்னை குற்றஞ்சாட்டுவதாகவும் ராணே தெரிவித்தார். தற்போது இந்த குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மையை காவல்துறை விசாரித்து வருகிறது. இச்சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அரசியல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.